சமீபத்தில் காலமான திரைப்பட நடிகர் திரு ராஜேஷ் ஒரு கிறிஸ்தவர் என்பது ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. டிசம்பர் 20ஆம் தேதி 1949ஆம் வருடம் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்த அவருடைய இயற்பெயர் ராஜேஷ் வில்லியம்ஸ் என்பதாகும். அவர் ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் தன்னுடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அவர் ஏற்கனவே ஒரு கல்லறையை கட்டிவிட்டார் என்று சொல்லியிருந்தார். அந்த காணொளி சமீபத்தில் வைரலானது. அதை பார்த்த பல கிறிஸ்தவர்கள், இவர் கிறிஸ்தவர் என்பது எங்களுக்கு தெரியாதே என்று சொல்கிறதை பார்த்தேன். அவர் இறப்பதற்கு முன்பே கல்லறையை ஆயத்தம் செய்ததை குறித்து கூட சிலர் சில எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ கிறிஸ்தவ பெயர் வைக்கப்பட்டதினாலோ யாருமே கிறிஸ்தவர் ஆக முடியாது, இயேசுவின் சீஷராக முடியாது. அப்படிப்பட்டவர்களை பெயர் கிறிஸ்தவர்கள் என்று மட்டுமே சொல்ல வேண்டும். ஒரு மனிதனுடைய விசுவாசம் என்பது அவன் எதை விசுவாசிக்கிறான், எதை பின்பற்றுகிறான் என்பதை பொறுத்தது. நடிகர் ராஜேஷ் ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தவர். அவருடைய சில காணொளிகள் ஜோதிடம் சம்பந்தப்பட்டவை. நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் என்ற பஞ்சாங்கத்தில் விசுவாசம் வைத்திருந்தவர் அவர். குரு பெயர்ச்சியிலும் திசையிலும் கிரகங்கள் மாறுவதிலும் முன்பிறவியிலும் நம்பிக்கையை வைத்திருந்தவர். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது கிரகங்களோ திசைகளோ நாள் நட்சத்திரமோ கிடையாது. சர்வபல தேவனுடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் இருக்கிறது என்று சங்கீதம் 31:15 வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் நாள், நட்சத்திரம், பஞ்சாங்கம், பஞ்சபூதங்கள் என்பவைகளில் விசுவாசம் வைக்கலாமா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவன் நாளும் நட்சத்திரமும் பார்ப்பது சரியா தவறா என்று கேட்டால் வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். உபாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் என்று வாசிக்கிறோம். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று சங்கீதம் 139 சொல்கிறது. எரேமியா 29:11 இப்படி சொல்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வானங்களை ஞானமாய் விரித்தவர் நம் கர்த்தர். இந்த பூமி உருண்டை அவருடைய கைகளில் இருக்கிறது. அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது நாம் அல்ல, நம் தேவனே. அதனால் திருமணத்திற்கு நாள் பார்ப்பது, ஜோதிடம் பார்ப்பது, முகூர்த்த நாட்களை தேடுவது போன்ற காரியங்களை கிறிஸ்தவர்கள் செய்வதை நிறுத்த வேண்டும். என் சத்தத்தை கேட்கும் நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மனம் மாறும்படி, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையாய் கேட்கிறேன். வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து கல்லறை கிறிஸ்தவர்களாக மறிக்காமல் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாறி நித்திய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறுவோம், மறுரூபம் அடைவோம். கர்த்தருடைய வருகையில் நாம் நம் மரணம் என்னும் நித்திரையிலிருந்து உயிர்த்து எழும்பொழுது நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்ற இயேசுவின் சத்தத்தை கேட்க ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.